எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பாலிட்டியை பொறுத்தவரைக்கும் நிறைய கேசஸ் இருக்குது. இதில் ஒரு 15, 16 கேசஸ் ரிப்பீட்டடாக கொஸ்டினில் கேட்டது டிஎன்பிஎஸ்சியில். இது டைரெக்டாக இந்த நேம் கொடுத்து இயர் கேட்டுருவாங்க. இல்லை இந்த நேம் கொடுத்து என்ன காரணத்துக்காக இந்த கேஸ் ஒரு விசித்திர வழக்காக இருந்துச்சு, இல்லை எதனால இது ஒரு முக்கியத்துவமான வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. அது எந்த ஆர்டிக்கலோட இது தொடர்புள்ளது இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நம்ம ஒவ்வொரு கேஸை டீட்டெயிலாக கொஞ்சம் தேர்வு நோக்கத்தோட மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ரொம்பவும் டெப்த்தாக போக போகிறதில்ல, சரிங்களா? சரி, இந்த ஏகே கோபாலன் வர்ஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் இது என்ன சொல்ல வருது? இந்த கேஸ் எதை பற்றி சொல்ல வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய தடுப்பு காவலை தவறாக பயன்படுத்தினா ஒரு தனி மனித சுதந்திரம் எந்த அளவுக்கு ஒரு கேள்விக்கு உள்ளாகும். அதனால இந்த ஆர்டிக்கல் 21 வாழும் உரிமை மற்றும் தனி மனித சுதந்திரம் எப்படி பாதிப்பு உள்ளாகுது. அது இல்லாமல் 19D இது சுதந்திரமாக நம்ம ஒரு நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கும் நம்ம போகலாங்கிறத சொல்கிற ஆர்டிக்கல் 19D அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆர்டிக்கல் 21. இந்த ரெண்டையும் இந்த கேஸ்னால, அதாவது இந்த ஒரு மனிதனோட சுதந்திரத்தை எப்படிலாம் பாதிக்குது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இந்த ஏகே கோபாலன் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், இடதுசாரி தலைவர். இவர் பிரிட்டிஷ் காலத்தில் போராடின ஒரு ஆள். இவங்க 1947 சுதந்திரம் அடைகிறப்போ இவங்க ஜெயிலில் தான் இருக்காங்க. அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுறாங்க இவர். அதுக்கப்புறம் இவரோட நடவடிக்கைகள் ஒரு தேசத்துக்கு பாதுகாப்புக்கு ஒரு அச்சம் வருது, இல்லை பொது அமைதி கெடுக்கிற மாதிரி ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி கருதும் பட்சத்தில் நம்ம தடுப்பு காவல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கவர்மெண்டோட ஒரு ப்ரொசீஜர். அந்த விதியை பயன்படுத்தி இவர் ஏதாவது ஒரு குற்றம் செய்யக்கூடும், அதாவது நாட்டில் ஒரு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பார் அப்படிங்கிற ஒரு அனுமானத்தின்படி இந்த தடுப்பு காவலை செயல்படுத்துகிறாங்க. தடுப்பு காவல் சட்டத்தை யூஸ் பண்ணி இவரை கைது பண்ணுறாங்க. டிசம்பரில் 1947 அக்டோபர் ரிலீஸ் பண்ணி இவங்க டிசம்பரில் மறுபடியும் கைது நடவடிக்கை செய்கிறாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 22 யூஸ் பண்ணி தான் நம்ம கைது பண்ண முடியும். அப்படி கைது பண்ணுறதுக்கு என்னன்னா, தண்டனை காவல், தடுப்பு காவல் 2 விதமாக இருக்குது. இப்போ தண்டனை காவல் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த குற்றவாளிக்கு நீங்கள் எதுக்காக நீங்கள் கைது செய்யப்படுறீங்க அப்படிங்கிறத தெரிவிக்கணும். அவங்க வழக்கினர் ஆலோசனை பெறலாம், அதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது. 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்னாடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும். அப்படி நீதிபதி அங்கீகரிக்கவில்லை அப்படின்னா அவங்க நேரடியாக விடுதலை பண்ணிடுவாங்க. இதுதான் தண்டனை காவலுக்கோட ப்ரொசீஜர். இப்போ தடுப்பு காவலில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு காரணத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால நீங்கள் நியாயமற்ற வழக்குகளும் இதில் திணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு சாரோட கருத்து. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு குற்றம் சம்பவம் செய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் கைது பண்ணிடுவாங்க உங்களை. இது தகுந்த காரணம் இல்லை, ஒரு தகுந்த காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் இது பண்ணும் பட்சத்தில் 3 மாத காலத்துக்கு மேலே நீட்டிக்க முடியாது இந்த தடுப்பு காவலை. இன்னொன்று, இதுவும் சேம் கான்செப்ட் தான். ஆனால் நீங்கள் 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிபதி கிட்ட நீங்கள் ஆஜர்படுத்தி ஆகணும். ஆனால் காரணம் பெருசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஆர்டிக்கல் 19D பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் 21 பாதிக்குது அப்படிங்கிறதா ஏகே கோபாலன் அவரோட தரப்பு வாதம். இவர் கேரளாவை சேர்ந்தவர். இப்போ இவர் ஜெயிலில் இருக்கும்போதே நம்மளோட நவம்பர் 26, 1949 நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்துடுது. ஜனவரி 26 இதில் ஒரு சிலது வந்திருக்கும். 1950 ஜனவரி 26 ஃபுல் அரசியலமைப்பு சட்டமும் நடைமுறைக்கு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதில் நம்பியார் அப்படிங்கிற இவருக்கு ஆஜராகிறாங்க. ஏகே கோபாலனுக்கு பார்த்தீங்கன்னா மூத்த வழக்கறிஞரான நம்பியார் அப்படிங்கிறவர் ஆஜராகிறாரு. அங்கே சென்னை மாகாணத்துக்கு ராஜா ஐயர் அப்படிங்கிறவர் இது பண்ணுறாங்க. மொத்தம் 6 பேர் கொண்ட அமர்வில் 6 பேர் கொண்ட நீதிபதி அமர்வில் 5 பேர் இல்லை இவரை அதாவது கைது பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு ஆள் மட்டும் யாருக்குன்னா ஃபசல் அலி அப்படிங்கிறவர் ஃபசல் அலி அப்படிங்கிறவர்
இல்லை இது வந்து ஆர்டிகல் 19 வந்து கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இது நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு 27 வருஷம் கழித்து மேனகா காந்தி வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 1977 78 சம்திங் அந்த டைமில் பாஸ்போர்ட்டுக்கு முடக்குவாங்க. அப்போ வந்து இந்த 19 வந்து வயலேட் பண்ணுது சொல்லிட்டு இந்த கேஸோட தீர்ப்பையே அவங்க மாற்றி அமைச்சிருப்பாங்க. இப்போ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. ஒரு லா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நேரமோ காலமோ எதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள மாட்டோம். அதில் புக்கில் இருக்கிறது அப்படியே நாங்கள் இது பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லா கொண்டு வந்தது அப்படியே ஃபாலோ பண்ணுறது. ஆனால் வந்து சட்டத்தின் முறையான செயல்முறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த காரணத்துக்காக அதை இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு அந்த விஷயத்தை ஆராய்ந்து அந்த சட்டத்தில் ஒரு நியாயம் இருக்கா அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும். அது வந்து அமெரிக்காவோட சட்டம் சொல்லுது. ஆனால் அமெரிக்காவோட அந்த கோட்பாடை வந்து இந்த கேஸ் வந்து ஏற்றுக்கொள்ள 1950 ஏகே கோபாலன் அவர்களோட கைது வந்து சரின்னு சொல்லி தான் தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க. இது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, இந்த தடுப்பு காவல்னா என்ன, ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது, அந்த 19D என்ன சொல்லுது, ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, அப்புறம் வந்து ஆர்டிகல் 22ல் அந்த கைது மற்றும் காவலுக்கு எதிரான பாதுகாப்பு எந்த மாதிரிலாம், அந்த தண்டனை காவலுக்கு எந்த மாதிரி இருக்கு, தடுப்பு காவலுக்கு எந்த மாதிரி இருக்கு, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இயர் முக்கியம், கேஸோட இயர் முக்கியம். இந்த மாதிரி என்ன ஒரு காரணத்துக்காக இருக்குன்னு நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ் ஆகும். நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். மொத்தம் 15 கேஸையும் ஒவ்வொரு கேஸையும் தனித்தனியாக பார்ப்போம். ஏன்னா ஒரே இதில் பார்த்தோம்னா போர் அடிக்கும். இந்த கேஸ் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து படிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி கொடுக்க முடியுதான்னு பார்ப்பேன். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.